வேலம்மாள் போதி கேம்பஸின் 40 days NEET crash course. Call 7092501111. சார், தமிழ்நாட்டு அரசியலில் இந்த மாநாடு போட்டு எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்? தொடர்ச்சியாக 234 தொகுதி வேட்பாளர்களும் அறிவிக்கிறீங்க. என்ன புது ரீதியான மாநாடு, இதில் என்ன பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியுங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் இத்தகைய தொடர் முயற்சிகள் எந்த அளவுக்கு நாம் தமிழ் வெற்றி பெற்றிருக்கிறது சமீப காலமாக நாங்கள் பார்க்குறோம். மிகப்பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்குது. மற்ற வேட்பாளர்களை விட தனித்துவமாக இந்த 236 வேட்பாளர்களும் நாம் தமிழ் எப்படி சார் இருக்காங்க? இல்லை, இந்த மாநாடுங்கிறது இப்போ நம்ம ஒரு உணர்வு எழுச்சியோடு நம்ம ஒன்று கூடும்போது நமக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் பிறக்கும். அதோடு நம்ம களத்தில் போய் தேர்தல் களத்தில் வேலை செய்யும்போது நமக்கு ஒரு அதிக ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆற்றலும் கூட வரும். அப்போ நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம் அப்படின்னு இருக்குல்ல, அது எப்போவுமே ஒரு பார்க்கும்போது இவரை சந்திக்கும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும்னு ஒரு அதீத ஆர்வம் வரும். அதுக்காக தான் இந்த மாநாடு, எங்களுடைய நோக்கம் தான். ரெண்டாவது, இங்கே தமிழன் இதுவரை தான் சார்ந்த சாதிக்கு கூடியிருக்கான், ஏற்றிருக்கிற மதத்துக்கு கூடியிருக்கான், கட்சிகளுக்காக கூடியிருக்கான், வணங்குகிற சாமிக்கு கூட கூடியிருக்கான். ஆனால் தான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கு இப்போ தான் கூட தொடங்குறான். இந்தியராக கூடுனான், திராவிடராக கூடுனான். இப்போ தான் நாங்கள் தமிழர்கள் எல்லாத்தையும் கடந்து கூடுறதுங்கிறது இப்போ ஒரு பெரிய முயற்சி. அதில் இவங்களுக்கு தான் கூடும்னு இல்லை, இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட தமிழ் மக்கள் நாங்களும் இன்னும் பெரிய கூட்டம் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டணும்ல. அதுக்கு தான் இது. ₹1 காசு கொடுக்காம சாராயம் சாப்பாடு எதுவும் இல்லாமல் என் பிள்ளைகள் கூடுவாங்க, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அப்போ எல்லா தமிழனுக்கும் உணர்வு செத்து ஒன்றும் போயிடல, இன்னும் இருக்கோம். உலகத்தில் இந்த தமிழ் இனம் அழிஞ்சு போயிடுச்சு அவ்வளவுதானே எவனும் நினைக்க வேண்டியதில்லை, இருக்கோம் இன்னும் அதாவது ஐயா இறையன்பு சொல்கிறார்ல, அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொள்ளும்போது எவனும் எதிர் நிற்க முடியாதுங்கிறது. நாங்கள் அடிமைப்பட்ட இனம் மட்டும் இல்லை, அடிபட்ட புலியும் கூட. அப்போ எப்படி எழுச்சியாக திரளுவோங்கிறது உங்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு பொருளாதார வலிமை இல்லாதனால முன்கூட்டியே இதை தகவல் கொண்டு போய் சேர்த்து உங்களை மாதிரி இப்போ ஊடகத்தில் சொல்லி இங்கே நடக்குது, இதெல்லாம் கொண்டு போக முடியல. இப்போ முன்கூட்டியே அறிவிச்சிருந்தா உலகெங்கும் இருக்கிற என் இன சொந்தங்கள் அனுமதி, உள்நுழைவு அனுமதியை பெற்று வர முடியும். இப்போ திடீர்னு அறிவிச்சிட்டேன், உங்களுக்கு தெரியும். இப்போ 7ஆம் தேதி அறிவித்தோம், அதுக்குள்ளே காலம்பத்தில் 2வது தேர்தல் தேதி வரும். தேர்தல் கிட்டத்தில் வைக்கிறது இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்குங்கிறதுக்காக பண்ணோம். அப்போ அதுக்கு தான் நம்ம 21ஆம் தேதி தள்ளி வச்சுருக்கோம். அதனால இல்லை, உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் இங்கே வர முடியலனாலும் என் இன சொந்தங்கள் எங்கே இருந்தாலும் எங்களை வாழ்த்துவாங்க. இதில் இது வேட்பாளர்கள் தேர்வில் நாங்கள் உங்களுக்கு தெரியும், ஆணுக்கு பெண் சமம் இல்லை எங்களில், ஆணும் பெண்ணும் சம உரிமைங்கிறது இல்லை, அது கடமைங்கிறதுனால அது சம வாய்ப்பு கொடுக்கல, அவங்க எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது, நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்குது இங்கே. உங்களுக்கு வேறு இனத்தவர்களுக்கு கூட இங்கே அரசியல் அதிகாரமும் அங்கீகாரமும் இல்லை. இந்த எங்களுக்கு ஒரு வேளாறு கைவினை பொருள்களை செய்கிற எங்கள் குயவர் எங்கள் வேளாருக்கோ, மருத்துவர் குலத்தில் அதாவது இந்த முடிதிருத்துகிற பணியை செய்கிற மக்களுக்கோ, சலவை தொழிலை செய்கிற எங்கள் வண்ணார் எங்கள் குடிகளுக்கோ, இப்போ பண்டாரம் ஒரு தச்சர், இந்த மாதிரி இவங்களுக்கு இல்லை, இதுவரை இல்லை. விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்திய கட்சியோ அல்லது திராவிட முற்போக்கு பெரிய சமூக நீதியெல்லாம் பேசின கட்சிகள் கூட எங்களை செய்யலை. ஆனால் எங்கள் வாக்குகளை வாங்கிக்கிட்டு எங்களை எங்களுக்கு அரசியல் அதிகாரமற்ற அடிமைகளாக தான் நடத்திருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் முடிதிருத்தங்களில் தான் அரசியலே பேசுனாங்க. யாராவது ஒருத்தர் மாமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிருக்காரா சொல்லுங்கள்? இந்த நாட்டில் விஸ்வநாதாஸை விட தியாகி உண்டா? இந்த நாட்டு விடுதலைக்கு இப்போ 29 முறை சிறைக்கு போன வெள்ளைக்காரங்காலத்தில் ஆயிரக்கணக்கான நாடகங்களை போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரு தியாகி. அவர் வம்சாவளிக்கு எங்களுக்கு என்ன இருந்தது சொல்லுங்கள்? ஒரு பொது தளத்தில் தேவேந்திரரையோ இல்லை ஆதி தமிழ் குடிகளையோ பொது தொகுதியில் நிறுத்த முடியுதா இவங்களால்? இதுவரை திமுக நிறுத்தியிருக்குன்னு சொல்லுங்கள். ஜெயலலிதா அம்மாவாவது நிறுத்தியிருக்காங்க. ஒரு ஆதி குடியை ஒருத்தவங்க தாழ்த்தப்பட்ட ஒருவனை, புறந்தள்ளி வைக்கப்பட்ட சமூகத்தில் ஒருவரை தனவாளை தூக்கி சபாநாயகர் ஆக்குனாங்க. தலித் எழில்மலையை தூக்கி பொது தொகுதியில் நிறுத்தினாங்க, வெல்ல வச்சாங்க. அதே இதை ஆகப்பெரும் ஆற்றலாக இருக்கிற ஒரு அண்ணன், ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு பெருமை மிக அடையாளமாக இருக்கிற ராசா, அவரை விட அறிஞர் வேணுமா? பெரம்பூர் தொகுதியில் நின்று வென்றார், தனி தொகுதியாக இருக்கும்போது. வெறும் பறையர் வாக்கில் தான் வென்றாரா எங்கள் அண்ணன்? மற்ற சமூகம்லாம் போடலையா? அப்படின்னா பொது தொகுதி ஆன பிறகு நின்னா வென்றுவார்ல, எதுக்கு நீலகிரிக்கு அனுப்புனீங்க? இதான் உங்கள் சமூக நீதி. அப்போ நாங்கள் தமிழராக பார்க்குறவரை நீங்கள் தாழ்த்தப்பட்டவராக பார்க்குறீங்க, அப்படி தானே இருக்குது உங்கள் கோட்பாடு.
அப்போ நீங்கள் பார்ப்பன பெண்ணுங்கிற ஆரிய பெண்ணுன்னா ஜெயலலிதா அதே பக்கத்து தொகுதியில் திருச்சியில் தெளில்மலையிலே நிறுத்தி எப்படி எழில்மலை இல்லை தெளில்மலையே நிறுத்தி பொது தொகுதியில் வென்றாங்க அதே பாராளுமன்றத்தில். அப்போ இது மாறுதலுங்கிறது எங்கேருந்து வரணும்னு இருக்குல்ல. இப்போ அதனால நாங்கள் பொது தொகுதியில் ஆதிக்குடிகளை நிறுத்துவது தேவேந்திரரை நிறுத்துவதெல்லாம் ஒரு சமூக மாறுதலுக்காக. வெற்றி தோல்வியதை அப்பாற்பட்டது. பெண்களுக்கு இவ்வளவு கொடுத்துட்டா அது வெல்லணுமேங்கிறது. கொடுத்தா தானே கொடுத்து தான் வெல்ல முடியும். சரி வெல்ற நீங்கள் கொடுங்களேன், நீங்கள் கொடுங்களேன். அதனால தான் நாங்கள் இந்த கல்வி தகுதி சமூக பிரதிநிதித்துவம் அது சோசியல் இன்ஜினியரிங்கிறாங்களா அது எந்தெந்த சமூகம் இதில் நிராகரிக்கப்பட்டிருக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கெல்லாம் கூடுதல் வாய்ப்பு. இப்போ முத்தரையர், கோனார், உடையார், இந்த முதலியார், பிள்ளை இந்த மாதிரி நமக்கு இந்த சமூகங்களில் குறைந்த அளவு தான் அரசியலில் வாய்ப்பு பெறுது. அதுக்கெல்லாம் அதிகப்படியான இடங்களை நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். எங்களுக்கு இருக்கிற நெருக்கடி பெரும்பான்மைக்கும் குறைஞ்சிடக்கூடாது, புறக்கணிக்கப்பட்ட மக்களையும் விட்டுறக்கூடாது. அதெல்லாம் செஞ்சுருக்கு. ஒரு வேட்பாளரையும் விதை நெல் போல் பொறுக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் 21ஆம் பார்ப்பீங்க. இது பொது தொகுதியில் நிறைய இடங்களில் மிகப்பெரிய போட்டியாக சவாலாகவும் விளிம்புநிலை மக்களை நிறுத்திருக்கீங்க, தைரியமாக நிறுத்திருக்கீங்க. இது வாக்கு சதவீதத்தை எந்த விதத்துலையும் குறைக்காதா? ஏன்னா மற்ற கட்சிகள் இதை பார்த்து தான் பயப்படுறாங்க. இது குறைக்காதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, இப்போ அதில் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். நான் 21 16 தொகுதி கொடுத்தேன், 16 22 தொகுதி கொடுத்தேன். 16 இப்படி நான் கொடுத்துருக்கேன்னு நானும் சொல்லலை, என் பிள்ளைகளும் போய் சொல்லலை, வேட்பாளர் புதில் சொல்லலை. ஆனால் 21 அவங்களுக்கு அந்த புரிதல் வந்ததுனால நீங்கள் என்னுடைய வாக்கு இதுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடிகளை தேவேந்திரரை நிறுத்தணும் அங்கெல்லாம் எனக்கு வாக்கு அதிகம். இப்போ அதனால் நான் பாதிப்படைகிறேன்னா இல்லை வளர்றேன்னா புரியுதா? அதில் பெண்களை ஆதித்தமிழர் தொகுதியில் நிறுத்துகிற பொது தொகுதியில் நிறுத்தியிருக்கேன்ல அதில் வாக்கு அதிகம். அப்போ அது மக்களுக்குள்ள மாறுதல் வருதில்ல. இப்போ நம்ம ஒரு போட்டின்னு வருது. இப்போ வச்சுக்கிறோங்க, இப்போ ஆதித்தமிழர்களுக்கும் தொகுதி இருக்குது. இப்போ 4 கட்சி போட்டிட்டா 4மே ஆதித்தமிழரை தான் போடும். ஆனால் அந்த வாக்கில் கட்சி வெல்லாது, அந்த வேட்பாளர் வெல்ல முடியாது. மற்ற சமூகம் எந்த ஆதித்தமிழரோட இணைதோ புரியுதுன்னு நினைக்கிறேன், அதில் தான் வெல்லும். இப்போ நான் ஒரு தொகுதியில் மறவரை போடுறேன், எல்லாரும் மறவரை போடுறாங்க. அப்போ நான் எந்த மறவரோடு தேவேந்திரர், நாடார், கோனார், ஆதித்தமிழர், பிள்ளை, முதலி இதெல்லாம் இணைதோ அதான் வெல்லும். முத்தரையர் எங்கே இணைகிறாரு, உடையார் எங்கே இணைகிறாரு, எங்கெங்கெல்லாம் தமிழ் சமூகம் போய் கூடுதோ அதுதான் வெல்லும். அப்போ புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நாங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் செய்கிறது. இப்போ திருப்பூரூரில் எங்கள் ஐயாவை நிறுத்தியிருக்கேன், அம்பேத்கராஜனை எல்லாம் சும்மா இல்லை. அதில் அது எனக்கு இன்னும் ஒரு 15 நாள் 20 நாள் யோசித்து கொண்டு போய் நிறுத்துகிறோம். அது உங்களுக்கு தெரியும் நான் எதுக்காக நிறுத்தியிருப்பேன். இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுகிறப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது தமிழகத்தில் சாத்தியமே இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு. தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி அதை வலியுறுத்திருக்காங்க. இப்போ அவர் பேசுகிறப்ப இது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம், இது காங்கிரஸ் கட்சிக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும் அப்படின்ட்டு இருக்காரு. இது குறித்து உங்களை பார்வை எப்படி சார்? அவங்களுக்குள்ள தெரியும்னா அப்புறம் நம்ம பேசி என்ன கருத்து சொல்கிறது? இவங்க அதை ஒத்துக்கல. ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது அது கொடுக்குறதும் கொடுக்காதான் அந்தந்த கட்சி எடுக்கிற தலைமை. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்கும்போது இப்போ குறிப்பாக இப்போ என் தம்பி சொல்கிறார், விஜய் சொல்கிறார், ஆட்சி அதிகாரத்தில் நான் பங்கு தரேன். என் தம்பியோடைய ஆட்சியில் பங்கு கொடுக்குற அளவுக்கு இங்கே எந்த கட்சி இருக்குது? இந்த கட்சி நேர்மையாக இருக்குது, இந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு கொடுப்போம் அப்படின்னு. ஏன்னா இந்த கட்சிகளுடைய ஆட்சி நிர்வாக முறை பிடிக்காம தான் நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம். அப்புறம் அந்த கட்சிகளை என் ஆட்சியிலே பங்கு தர்றேன்னா அவ்வளவு தூய நேர்மையான ஆட்சி இருக்குது, கட்சி இருக்குதுன்னா நம்ம புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க வேண்டியது இல்லையே. புரியுதா? இதில் எந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு ஆட்சியில் பங்கு கொடுக்குறது? அப்போ நம்ம ஆட்சியின் தரம் எப்படி இருக்கும்? இது எல்லாமே ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிற கட்சிகளாக இருக்குது. இந்த கட்சிகளை சேர்த்துக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இப்போ காங்கிரஸை சேர்த்துக்கிறாருன்னே வச்சுக்கிறோம், ஆட்சியில் பங்கு கொடுக்குறாரு. இந்த ஊழலில் சொல்ல முடியுமா? இல்லை மாநில உரிமைகளை பேச முடியுமா? இல்லை எந்த இதை பேசுவீங்க காங்கிரஸை வச்சுக்கிட்டு? இதான் ஐயா சொல்கிறது ரொம்ப தாமதம். அவங்க ஆட்சியில் பங்குன்னு கேட்டாங்கல்ல, கொடுக்குற கட்சிக்கு போங்கன்னு சொல்லியிருந்துருக்கணும். இப்போ புரியுதா? அதை நானாக இருந்தால் நம்ம சொல்ல போகிறதில்ல. அப்போ அப்போயே சொல்லியிருந்துருக்கணும், ஆட்சியில் எந்த கட்சி பங்கு தருதோ அங்கே போயிட்டு வாங்க, எங்களுக்கு ஒன்றும் அதில் மறுப்பு இல்லை எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தால் அமைதியாக இருப்பாங்க. அதை விட்டுட்டு அவர் தம்பியை காட்டிங்கிட்டு ஒரு பேரம் பேசிக்கிறதா, விஜய் கூட நாங்கள் போயிடுவோம், தாவாக்காவுக்கு போயிடுவோம், தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கும்போது சரி போங்கன்னு சொல்லியிருக்கணும்.
அது சரி, அது அவங்க பெரியவங்க எடுக்கிற முடிவு, நம்ம அதில் சொல்ல முடியாது, கருத்து சொல்ல முடியாது. ஒரே லாஸ்ட் கொஸ்டின். திருமாவளவன் சமீபத்தில் தமிழ் தேசிய மாநாடு நடத்துறாரு, கடுமையாக உங்கள் மேலே விமர்சனம் பண்ணார். இப்போ தமிழ் தேசியத்திற்கான அவசியம், தமிழ் தேசியத்துக்கான மாநாடு இங்கே தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நடத்துகிறாரு, குறிப்பாக மே 17ஆம் தேதி. அதை பற்றி உங்களோட பார்வை என்ன சார்? இல்லை, அந்த இப்போ எங்கள் அண்ணன் மேலே வைக்கிற விமர்சனங்கள் எல்லாம் அது வந்து நான் அதை அதுக்காக காயப்படுவேன்னோ கஷ்டப்படுறதில்லை. அண்ணன் தானே பேசுகிறார், பேசிட்டு போட்டோம். அது அவர் சொல்கிற கருத்தில் நல்ல கருத்து இருக்கும்போது எடுத்துக்கோ. தலைவர்கிட்ட நான் பேசும்போது நம்மளை இப்படிலாம் விமர்சிக்கிறாங்களேன்னு, விமர்சனம் அது வெறும் சொற்கள் தானப்பா, நம்மளை காயப்படுத்தும் கற்கள் ஒன்றும் இல்லையே. வைரக்கற்களை விட்டு எறிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு இருந்தால் தடுப்போங்கிறப்பல. எங்கள் அண்ணன் எங்கள் மேலே வைரக்கற்களை விட்டு எறிஞ்சான்னு வச்சுக்கோங்க, வணங்கிட்டு குனிஞ்சு எடுத்துக்கிடுவோம். புரியுதா? வெறுங்கற்களை விட்டு எறிஞ்சால் அண்ணன் தானே எறிகிறாருன்னு வழியை தாங்கிட்டு போவோம். இவ்வளோ தான். இது போய் பிரச்சனை கிடையாது. மாநாடு வந்து அது அவர் நடத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த மாநாடு தமிழர் எழுச்சி மாநாடு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துறது, அது வந்து எங்கள் அண்ணனுக்கு வலிச்சே இருக்குது இல்லையோ, அது எனக்கு உறுதியாக வலிச்சே இருக்கும். அதில் எங்கள் அண்ணனுடைய மாநாட்டை நான் வரவேற்க அதுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. Velamal Bodhi Campus in 40 days NEET crash course. Call 70925 01111.